அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன் ஃபபஅது. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவுடைய பேரருளின் காரணமாக நாங்கள் சூரத்துல் முனாஃபிகூனின் 11 வசனங்களையும் படித்திருக்கின்றோம். நீங்கள் அவற்றை நன்றாக புரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் இன்று சூரத்துல் முனாஃபிகூன் சொல்கின்ற செய்திகளை சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அல்லது நீங்கள் கற்ற விடயங்களை மீளவும் ஒரு தடவை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். சூரத்துல் முனாஃபிகூன் என்பது அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகள் பற்றி, நயவஞ்சகர்கள் பற்றி பேசுவதற்காக இறக்கிய தனி சூறாவாகும். இந்த சூறாவில் மொத்தமாக முனாஃபிக்குகளின் பண்புகளை, முனாஃபிக்குகளின் தீங்குகளை பற்றி, முனாஃபிக்குகளின் மூலமாக வர முடியுமான அபாயங்களை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அல் குர்ஆனில் வேறு சூறாக்களில், குறிப்பாக சூரத்து தௌபா போன்ற சூறாக்களில் அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகள் தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கின்றான். ஆனாலும் இந்த சூரத்துல் முனாஃபிகூன் என்பது முனாஃபிக்குகளின் தீங்குகளை, அபாயங்களை தோலுறுத்தி காட்டுவதற்காக, முஸ்லிம் சமூகத்துக்கு முனாஃபிக்குகளின் மூலம் வர முடியுமான பேராபத்துக்களை எடுத்து காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா முனாஃபிகூன் என்ற பெயரிலே இந்த சூறாவை அமைத்து வைத்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், தலாக் தொடர்பாக சூரத்து நிசாவில் அல்லாஹு தஆலா பல வசனங்களில் பேசியிருக்கின்றான். ஆனால் சூரத்து தலாக் என்ற பெயரில் தனி ஒரு சூறாவையும் இறக்கி அதிலும் தலாக் சம்பந்தமாக பேசியிருக்கின்றான். இவை இந்த குறித்த விடயங்கள் சம்பந்தமாக மனிதர்களின் கவனத்தை குவிப்பதற்கு காரணமாக அமைகின்றன. இது போன்ற தனியான சூறாக்களில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகின்ற போது மனிதர்களின் கவனங்கள் அதனை நோக்கி மொத்தமாக குவிகின்றன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சூறாவில் நீங்கள் படித்ததை போன்று, நாங்கள் கலந்துரையாடியதை போன்று முனாஃபிக்குகள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா மொத்தமாக பேசுகின்றார். எனவே முஸ்லிம் சமூகத்தின் இருப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலான ஒரு பிரிவினராக இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சூறா எமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே இந்த சூறாவின் ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளின் பொதுவான தன்மைகள் சிலவற்றை பட்டியல்படுத்துகின்றான். அவர்கள் பொய்யர்கள், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன் என்று முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றான். அதே போன்று முனாஃபிக்குகளின் பணி, முனாஃபிக்குகள் செய்கின்ற மிக முக்கியமான வேலை, அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய பாதையை விட்டும் மனிதர்களை தடுப்பது. ஃபஸத்து அன் சபீலில்லாஹ் இத்தஹது ஐமானஹும் ஜுன்னா, நிறைய சத்தியங்களை செய்வார்கள், அவற்றை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா ஆரம்ப வசனங்களிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று அவர்களிடம் குஃபுர் தன்மை இருக்கின்றது. ஃபத்துபி அலா குலூபிஹிம் சும்ம கஃபரு ஃபத்துபி அலா குலூபிஹிம், அவர்களிடம் குஃபுர் தன்மை இருக்கின்றது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா பின்னால் வருகின்ற வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அதே போன்று அடுத்த வசனங்களிலே அவர்கள் எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரட்டை முகத்துடன் நடந்து கொண்டார்கள், வெளியில் மிகவும் நல்லவர்களாகவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களாகவும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடிக்கடி வந்து உரையாடுபவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மிகவும் நல்லவர்களாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தங்களுக்கு அங்கீகாரத்தை எடுப்பதற்கு அவர்கள் எத்தனித்திருக்கிறார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். தூரத்தில் உள்ளவர்கள் இவர்களை பார்க்கின்ற போது இவர்களை இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று இவர்களை தூரத்தில் இருந்து பார்ப்பவர்கள் நினைப்பார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடன் இருப்பவர்களுக்கும் என்னென்ன வகையான சூழ்ச்சிகளை செய்ய முடியுமோ அன்னென்ன வகையான சூழ்ச்சிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள், அவர்களை வேறறுப்பதற்கு. அதனை அல் குர்ஆன் 4-5 இந்த சூறாவின் 4வது, 5வது, 6வது வசனங்கள் சொல்வதை எம்மால் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் அடிப்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிப்பது தான் இவர்களது மொத்தமான திட்டமாக இருந்திருக்கின்றது. இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய முற்படுகின்ற பொழுதெல்லாம் அதனை அவர்கள் பெருமை கொண்டு புறக்கணிப்பார்கள் என்ற செய்தியெல்லாம் இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான்.
இதன் பிறகு இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடன் இருந்தவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரச்சார பணியையும் முடக்குவதற்கு என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அதாவது இவர்களிடம் இருந்த மிக மோசமான பண்பு தான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடன் இருந்தவர்களையும் பொருளாதார ரீதியாக முடக்குவது இவர்கள் கையாண்ட மிக முக்கியமான தந்திரமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பவர்களுக்கு செலவழிக்க வேண்டாம் என்று தங்களுடன் இருந்தவர்களை முனாஃபிக்குகள் மோட்டிவேட் பண்ணினார்கள், தூண்டினார்கள். இந்த முனாஃபிக்குகளின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக கஞ்சத்தனம் இருப்பதையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் அடையாளப்படுத்துகின்றார். அதே போன்று இவர்கள் இறை நினைவை விட்டும் தூரமானவர்களாக வாழ்ந்தார்கள். தங்களை இவர்கள் கண்ணியமாக கருதி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பவர்களை வெளியேற்றுவதற்கு, ஊரிலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அடித்து துரத்துவதற்கு இவர்கள் கனவு கண்டார்கள். இதெல்லாம் முனாஃபிக்குகளின் பண்புகளாக, முனாஃபிக்குகளின் பணிகளாக இந்த சூரா எமக்கு அடையாளப்படுத்துகின்ற விஷயங்கள். இதன் பிறகு அல்லாஹு தஆலா மொத்தமாக இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு முஃமின்களுக்கு முக்கியமாக 2 கட்டளைகளை விடுக்கின்றான். இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக 2 உபதேசங்களை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதாவது முஃமின்கள் நீங்கள் இறை நினைவுடன் வாழ வேண்டும். உங்கள் குழந்தைகளோ உங்கள் செல்வங்களோ இறை நினைவிட்டும் உங்களை தடுத்துவிடக்கூடாது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா அழுத்தம் திருத்தமாக இந்த சூறாவில் சொல்கின்றான். இந்த முனாஃபிக்குகள் இறை நினைவு இல்லாமல் வாழ்கிறார்கள். உலக சுகண்டிகளில் மூழ்கி அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய நினைவை விட்டும் தூரமாகி வாழ்கின்றார்கள். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சொல்கின்றான், நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம், இறை நினைவுடன் வாழுங்கள். அடுத்து நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். இன்ஃபாக்ட், இந்த செலவு செய்தல் என்பது முனாஃபிக்குகளுக்கு முடியாத காரியம். முனாஃபிக்குகள் கஞ்சர்கள். நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் நன்றாக செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே மூமின்களுக்கு உபதேசிக்கின்றான். கடைசியாக இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இந்த சூறாவை வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன், அல்லாஹு தஆலா நீங்கள் செய்வதை மிக மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். மிக மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த முனாஃபிக்குகள் வெளியில் ஒரு மாதிரி நடந்துவிட்டு உள்ளால் வேறு விதமாக நடக்கிறார்கள். இதனை அல்லாஹு தஆலாவுக்கு தெரியாமல் இல்லை. இதனை பற்றி அல்லாஹு தஆலா நன்கறித்திருக்கின்றான். அதே போன்று மூமின்களே, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த எண்ணத்துடன் செய்தாலும் அல்லாஹு தஆலாவுக்கு அது நன்றாக தெரியும். எனவே நீங்கள் உங்கள் பணிகளை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுங்கள். முனாஃபிக்குகள் குறித்து அவதானமாக இருங்கள். அவர்களை அல்லாஹு தஆலா பார்த்து கொள்வான் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் மூலம் எனக்கு சொல்கிறார். இறுதியாக இந்த சூரா சொல்கின்ற சில முக்கியமான படிப்பினைகள் உங்களுக்கு சொல்லி முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். முதலாவது, இந்த சூறாவில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற முக்கியமான படிப்பினை, இந்த சூரா அல் குர்ஆன் உண்மையானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய ரிசாலத் உண்மையானது என்ற கருத்தை இந்த சூரா உறுதிப்படுத்துகின்றது. எப்படி? முனாஃபிக்குகளின் கல்புகளில் உள்ளவற்றை, உள்ளங்களில் உள்ளவற்றை யாருக்கும் தெரிந்து கொள்ள முடியாது. உண்மையில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், அப்துல்லா இப்னு சலூல் என்ன நினைக்கிறார் என்பதை பற்றி யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் அவர்களது உள்ளங்கள் உள்ளவற்றை தெளிவுபடுத்துகின்றான். இதனைத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள், இதனைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் மறைவாக செய்பவற்றை அல்லாஹு தஆலா இங்கு அம்பலப்படுத்துகின்றான். இந்த விடயம், இந்த ரிசாலத் உண்மையானது என்ற கருத்தை எமக்கு சொல்கின்றது. அதே போன்று இந்த சூறாவில் முனாஃபிக்குகளின் பல பண்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முனாஃபிக்குகள் பொய்யர்கள், பொய் சத்தியம் செய்பவர்கள், இறை பாதையை விட்டு மக்களை தடுப்பவர்கள், வெளியில் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு பாசாங்கு செய்பவர்கள், அவர்கள் கஞ்சர்கள், இறை நினைவற்றவர்கள் என்ற பல பண்புகள் இங்கு இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே 2வது படிப்பினை, இந்த பண்புகளை விட்டு மூமின்கள் தூரமாக இருக்க வேண்டும். மூமின்கள் இந்த பண்புகளை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை என்ற படிப்பினை இந்த சூறா எமக்கு சொல்கின்றது. 3வது படிப்பினையாக எமக்கு சொல்லலாம், இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களையும் பிள்ளை குட்டிகளையும் எமக்கு ஒரு சோதனையாக அல்லாஹு தஆலா
இங்கு காட்டியிருக்கின்றான், இந்த சூறாவில் காட்டியிருக்கின்றான். பிள்ளை குட்டிகளும் சொத்து செல்வங்களும் எமக்கு அருளாக அமைவதை போன்றே எமக்கு பெரும் நஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும், நாங்கள் அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தாத போது என்ற படிப்பினை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று 4வது படிப்பினையாக நமக்கு சொல்ல முடியும், எமது வாழும் காலம் பெருமதியானது, எமது வாழ்க்கை காலம் பெருமதியானது. அந்த வாழ்க்கை காலத்தில் எம்மால் எந்தளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்தளவு நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் சாலிஹீன்களாக மாற வேண்டும். எமது உள்ளத்தை பரிபக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். செலவு செய்வது முனாஃபிக்தனத்தை விட்டும் நாங்கள் தூரமாவதற்கு எமக்கு துணை செய்யும். முனாஃபிக் அல் இன்ஃபாக்கு யுத்ஹிபுல் நிஃபாக் என்று சொல்வார்கள். இன்ஃபாக் செலவு செய்தல் நிஃபாக் தனத்தை இல்லாமல் செய்யும். அத்தோடு ஜிக்ருல்லாஹ் இறை நினைவோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தையும் இந்த சூரா மிக ஆழமாக வலியுறுத்துகின்றது. இறுதியாக இந்த சூரா சொல்கின்ற மிக முக்கியமான விடயம், அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன். முஸ்லிம் சமூகத்தில் உள்ள மூமின்களையும் அல்லாஹு தஆலா அவதானிக்கின்றான். அவர்கள் எப்படி செயற்படுகிறார்கள் என்பதை அவதானிக்கின்றான். அதே போன்று முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக செயற்படுகின்றவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். அவர்களது திட்டங்களையும் மிகவும் நன்கு அறிந்திருக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய அவதானத்திலிருந்து எதுவும் தப்பாது என்ற கருத்தை இந்த சூறா வலியுறுத்துகின்றது. அதனை நாங்கள் ஆழமாக நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போது எமது வாழ்வு சிறப்பான வாழ்வாக மாறும் என்ற கருத்தை இந்த சூறா சொல்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் இந்த சூறாவில் கற்ற விடயங்களை எமது வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். மேலும் மேலும் இந்த சூறாவை படித்து இன்னும் பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று கேட்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.